இந்த மாதிரி கோதுமை ரவை தோசை பண்ணிங்கன்னா சைடிஷே ஒன்றும் தேவைப்படாது. கோதுமை ரவையோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுண்டல், 1/2 கப் உளுந்து, 1 கப் இட்லி அரிசியை ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறினதும் கழுவி எடுத்துட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து ஒரு 4 மணி நேரம் வச்சோம்னா போதுங்க. ஓவர் நைட்லாம் வைக்க தேவையில்லைங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். அந்த காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை குறகுறப்பாக அரைச்சிட்டு இதோட கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை குறகுறப்பாக அரைச்சிட்டு இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ தோசைக்கல் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த மாவை ஊற்றிட்டு நல்லா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. ஓரங்களில் ஆயில் விட்டுட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான தோசை ரெடி. இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.